ஓம் சாந்தி. சாக்கார முரளி 28/6/2024. பாபா இன்னைக்கு கோபத்தின் மீது நம்ம எப்படி வெற்றி அடையணுங்கிறாரு. கோபத்தால் என்ன நடக்குது அந்த விஷயத்தை பற்றி பாபா நமக்கு எடுத்து சொல்கிறாரு. அமைதியின் மகத்துவத்தை பற்றியும் பாபா புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, அந்தர்முகியாகுங்கள். அர்த்தம் அமைதியாக இருங்க, வாய் பேசாமல் இருங்கங்கிறாங்க பாபா. சுப் ரகோங்கிறார் பாபா. பேசாதீங்கிறாங்க. வாயால் எதுவுமே பேச வேண்டாம். ஒவ்வொரு காரியமும் அமைதியாக செய்யுங்கள். ஒரு பொழுதும் அசாந்தி பரப்பக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை தரித்திரராக மாற்றக்கூடிய மிகப்பெரிய எதிரி எது? நம்மளை தரித்திரராக மாற்றக்கூடிய, ஏழையாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய எதிரி எதுன்னு கேட்குறாரு பாபா. பதில்: குரோத், கோபம். சொல்கிறாங்க, எங்கே கோபம் இருக்கோ அங்கே குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கூட வற்றி போயிடுங்கிறார் பாபா. கோபம் இருக்கிற இடத்துல தண்ணி கூட வற்றி போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தங்களும் அவங்க வீட்டில் இல்லை அவங்கக்கிட்ட தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. தண்ணி இருந்தாலும் சரி, குடிக்கனா கோபக்காரன். கோபம் எங்கே இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிணறு அல்லது குடம் வற்றி போயிடும். பாரதத்தினுடைய குடம் வஜ்ரம், வைரம், வைடூரியங்களாக நிறைஞ்சிருந்தது. இந்த பூதம்தான் அதை எல்லாமே காலியாக்குனது. இந்த பூதம்தான் உங்களை ஏழையாக மாற்றியது. அதை விட பாபா என்ன சொல்கிறாங்க? தரித்திரராக மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏழையாக மாற்றிருக்கு. கோபப்படக்கூடியவ ரொம்ப சூடாயிடுறாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, சுடு தண்ணி மாதிரி இருக்காங்கன்னு. ஸோ கோபப்படக்கூடியவங்க சூடாக இருக்காங்க. மற்றவர்களையும் என்ன பண்ணுவாங்க? சூடேற்றுவாங்க. அதனால தான் குரோத அக்னின்னு சொல்கிறாங்க. கோபத்தை அக்னி, தீயின் மீது உபமிக்கிறாங்க. ஆகையால் இந்த பூதத்தை அந்தர்முகியாக இருந்து தூர வீசணுங்கிறார் பாபா. எடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? அந்தர்முகியாக இருந்து இந்த பூதத்தை நம்ம விரட்டணும். ஓம் சாந்தி. அப்பா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இனிமையான குழந்தைகளே, அந்தர்முகி ஆகுங்கள். அந்தர்முகின்னா என்ன? ஆத்ம சிந்தனை. எதை செய்யும் பொழுதும், எதை பேசும் பொழுதும் ஆத்மாங்கிற உணர்வில் அந்தர்முகி ஆகுங்க. அந்தர்முகி அப்படின்னா வாயால் எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பா உட்கார்ந்து இந்த படிப்பினை கொடுக்குறாரு குழந்தைகளுக்கு. இங்கே வேற எதுவுமே பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாரு. இங்கே என்ன பேச வேண்டியிருக்கு? தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தன் தந்தை பரமாத்மாவை நினைக்கணும். இதில் போய் என்ன பேச்சு இருக்குது? பேச வேண்டியது என்ன இருக்குது? புரிய வைக்கணும். குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும். இல்லறத்தில் இருந்தாலும் தன்னை ஒரு ஆத்மான்னு உணர்ந்து தன் தந்தை பரமாத்மாவை நினைக்கணும். இதன் பெயர்தான் மன்மனா பவா. என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். குழந்தைகளே, வீட்டில் ஒரு பொழுதும் நீங்கள் கோபப்படக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? கோபப்பட்டா இதுதான் அங்கே போகிறீங்களான்னு கேட்பாங்க. நான் இப்போ போய் சென்டரில் சொல்லுவேன் பாருங்கள். இப்போ சிஸ்டருக்கு சொல்லுவேன், எவ்வளோ கோவப்படுறீங்க. வீட்டில் இருக்கிறவங்க நம்ம அந்த அமைதிப்படுத்த வேண்டியதாகனா ஒரு சூழ்நிலை வருது. அதுதான் பாபா சொல்கிறாங்க, ஒரு பொழுதும் வீட்டில் கோபப்படக்கூடாது. கோபங்கிறது அந்த மாதிரியானது. வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கூட வற்றி போயிடும், அதாவது காஞ்சி போயிடும். கோபம் இருக்கக்கூடிய மனிதன் அசாந்தியை தான் பரப்புவாங்க.
ஆகையால் குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் அமைதியாக இருங்கிறார் பாபா. கோபக்காரங்க அசாந்தியை பரப்புவாங்க. அதனால இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் அமைதியாக இருக்கணுங்கிறார் பாபா. பாருங்க, சாப்பிடும் பொழுது போஜன் காக்கர் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம். அங்கேயும் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறாங்க. சரி, வீட்டில் தான் கோவப்படக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல கோவப்படலாமா? பாபா என்ன சொல்கிறாரு பாருங்க, சாப்பிட்டுட்டு உங்கள் வேலை வெட்டிக்கு போகிறீங்க, இல்லை ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கேயும் நீங்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். சொல்லுவாங்கல்ல, சைலன்ஸ் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அமைதியாகத்தான் இருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு அமைதி வேணும், சாந்தி வேணும். இதுவும் குழந்தைங்களுக்கு புரிய வச்சிருக்காரு பாபா. அமைதி கடல் ஒரே ஒரு பாபா தான். பாபா தான் டைரக்ஷன் கொடுக்குறாரு. என்னை நினைவு செய்யுங்கள். இங்கே பேச்சுக்கு இடமே கிடையாது. அந்தர்முகியாக இருக்கணும். ஆஃபீஸில் தன்னுடைய காரியங்கள் செய்யணும். அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் பாபா. எதுவுமே அதிகமாச்சுன்னா யாருக்குமே பிடிக்காது. ரொம்ப பேசினாலும் யாருக்கும் பிடிக்காது. பேசாமல் இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது. அதனால் எவ்வளோ பேசணும், அளவாக தான் பேசணும். அதான் பாபா சொல்கிறாரு இல்லையா, இனிமையாக பேசுங்க, மெதுவாக பேசுங்கிறாரு இல்லையா பாபா. நம்ம ஸ்லோகன் இருக்கு இல்லையா, டாக் லெஸ், குறைவாக பேசுங்க, டாக் ஸ்வீட்லி, இனிமையாக பேசுங்க, டாக் ஷார்ட்லி, குறைவாக பேசுங்க. இது நம்ம பேச்சுக்காக பாபா கொடுத்த ஸ்லோகன். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, ரொம்ப பேச வேண்டிய அவசியமே இல்லை. முழுக்க முழுக்க நீங்கள் இனிமையானவர்களாக மாறணுங்கிறார் பாபா. யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, லடாய் ஆதி கர்னா எசக்ரோது ஹே, சண்டை போடுறாங்கன்னு பாருங்க, யுத்தம் பண்ணுறாங்க. இதுவும் கோபம்தான். கோபத்தினுடைய அடிப்படையில் தானே சண்டை போடுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாங்க, மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? காமம் அப்படிங்கிற அந்த விகாரம்தான். 2வது நம்பரில் வர்றது குரோதம், கோபம். கோபப்படும் பொழுது ஒருத்தர் இனி ஒருத்தருக்கு துக்கத்தை தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு போய் துக்கம் சேருதுங்கிறாங்க, கொடுக்கல, அந்த துக்கம் போய் சேருது. கோபத்தால் எவ்வளவு சண்டைகள் நடக்குதுன்னு பாருங்க. குழந்தைங்களுக்கு தெரியும், சத்தியுகத்தில் சண்டை எதுவுமே கிடையாது. இது பாபா சொல்றது என்னென்ன, இது ராவணனுடைய அடையாளம். கோபப்படுறது ராவணனுடைய அடையாளம். கோபப்படுறவங்கள அசுர சம்பிரதாயத்தில் பட்டவங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்குள்ள பூதம் பிரவேசமாயிருக்கு. இங்கே எதுவுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு ஞானமே இல்லையே தான் பாபா சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மனிதர்களுக்கு ஞானமே கிடையாது. அவங்க கோவப்படுவாங்க. நீங்கள் கோவப்படுறவங்க கிட்ட நீங்களும் கோவப்பட்டா என்னாகும்? சண்டை தான் நடக்கும். அமைதியாவாங்களா? கோவப்படுறவங்க கிட்ட கோவப்பட்டா சண்டை தான் ஆகும். பாபா புரிய வைக்கிறாரு, இது மிக பெரிய கடுமையான பூதங்கிறாரு பாபா. அதனால இந்த கோபத்தை ரொம்ப யுக்தியாக விரட்டணும். ரொம்ப யுக்தியாக இந்த கோபத்தை விரட்டணும். வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வரக்கூடாது, கடுமையான வார்த்தைகள் வரக்கூடாது. ஏன்னா அது மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். அழிவு கூட கோபத்தால் தான் வருது. எப்படி அழிவு கோபத்தால் வருது? கோபம் வரும்போது சேர்த்து வச்ச பாம்பெல்லாம் தூக்கி வீச சொல்லுவாங்க. அழிவு கோபத்தினுடைய அடிப்படையில் தான் விநாசமே நடக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் எங்கே கோபம் இருக்கோ அங்கே ரொம்ப அசாந்தி இருக்கும். கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா பாபா பேரை தான் நீங்கள் கெடுக்கிறீங்க. அண்டர்லைன் பண்ணணும். கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா பாபா பேரு தான் நம்ம கெடுக்கிறோம். இந்த பூதத்தை நம்ம விரட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த பூதங்களை எல்லாம் நம்ம விரட்டணும். ஒரு தடவை விரட்டிட்டீங்க அப்படின்னா அரை கல்பத்துக்கு இந்த பூதம் இருக்கவே இருக்காது. இந்த 5 விகாரங்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது இப்போ
ஏன் குழந்தைங்க கூட எவ்வளோ கோபப்படுறாங்க பாருங்க. குழந்தைங்க கூட கோபத்தால் என்ன பண்ணுறாங்க, கையில் கிடைக்கிற பொருளை அப்படியே தூக்கி வீசுகிறாங்க. கோபத்தால் என்னன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் உடச்சிடுவாங்க கோபம் வரும் பொழுது. சிலர்லாம் அப்படியே அந்த டிவியை எடுத்து துவான்னு போட்டுடுவாங்க, அதுவும் உடஞ்சி போயிடும். சிலர் ரிமோட்டு, சிலர் இந்த கையில் இருக்கிற மொபைலு, எவ்வளோ கோபம் பாருங்க. பாபா சொல்கிறாங்க ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாபா வராரு. இந்த மாதிரியான நேரத்தில் பாபா வராரு. எந்த மாதிரியான நேரத்தில்? இந்த பஞ்சவிகாரங்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கும்போது தான் பாபா வராரு. இந்த கண்ணு கூட ரொம்ப மோசம், கிரிமினல் அப்படிங்கிறாரு. கண்ணு குற்றப்பார்வை. கண்ணு கூட பார்க்குறது குற்றப்பார்வையோடு தான் பார்க்குது. எப்படி? மற்றவங்களுடைய குறைய பார்க்குறாங்க, மற்றவங்க கிட்ட என்ன பலவீனம் இருக்குது அதை பார்க்குறாங்க. பாபா சொல்கிறாங்க வாயை கூட எப்படி இருக்கா, கிரிமினலாகத்தான் இருக்குது. சத்தமாக பேசிட்டா என்னாகுது, மனிதன் சூடாயிடுறாங்க. சத்தமாக பேசும்போது பிடிக்கிறது இல்லை இல்லையா? அப்போ என்ன ஆகிடும், கோபம் வந்துச்சு வீட்டை கூட எரிச்சிடுறாங்க. காமம், குரோதம், இது ரெண்டுமே மிகப்பெரிய எதிரி. கோபம் இருக்கிறவங்க பாபாவை நினைக்க முடியாது. நினைவு செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? பாபா நினைக்கிறவங்க கோவப்படுவாங்களா? கோவப்படுறவங்களுக்கு பாபா நினைவு வருமா? அடுத்தது பாபா என்ன சொல்றாரு, கோவப்படுறவங்களுக்கு பாபா நினைவு வருமா? பாபா நினைவு இருக்கிறவங்க கோவப்படுவாங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன சொல்றாரு பாபா, பாபாவை நினைவு செய்யறவங்க அமைதியாகத்தானே இருப்பாங்க. அவரவர்களின் மனதை தொட்டு கேளுங்க, எனக்குள்ள பூதங்கள் எதுவுமே இல்லை தானே கேளுங்க. மோகத்தினுடைய பூதம், பேராசையினுடைய பூதம் இருக்குது இல்லையா? பற்று, பேராசை. பாபா சொல்றாரு பேராசை கூட சாதாரண நினைச்சுக்காதீங்க, பேராசை கூட பரவாயில்ல பேராசை தானே நினைக்காதீங்கிறார் பாபா. இதெல்லாமே பூதங்கள் தான். இதெல்லாம் யாருடைய சேனைங்கிறார் பாபா? இதெல்லாம் ராவணனுடைய சேனையாக இருக்குது. பாபா குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையை கற்றுத்தருகிறார். ஆனால் குழந்தைங்க நினைவு யாத்திரையில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறாங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பக்தி தாராளமாக பக்தி செஞ்சுருக்காங்க, நிறைய பக்தி செஞ்சுருக்காங்க. பக்தர்கள் எல்லாமே தேக அபிமானத்தில் இருக்காங்க. அறக்கல்பம் தேக அபிமானம். பக்தியில் கூட பாருங்களேன், தேவி தேவர்களை அந்த உடலைத்தான் மகிமை பாடுறாங்க. கமல நயனம், கமலஹஸ்தம், கமலபாதம், இந்த உடம்பைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மகிமை பாடுறாங்க. அப்போ பக்தர்களும் எப்படி இருப்பாங்க, தேகாபிமானத்தில் தான் இருக்காங்க. அறக்கல்பம் தேகாபிமானம் இல்லையா? பாபா சொல்கிறாங்க வெளிநோக்குத்தன்மை, பிகர்முகதா. வெளிநோக்குத்தன்மையில் இருக்கிறதுனால தன்னை ஒரு ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாபா ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, தன்னை ஒரு ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க. ஆனால் வர்றதே இல்லை அந்த மாதிரி நினைவு செய்யறதுக்கு. பாக்கி எல்லா விஷயமும் அவங்களுக்குள்ள வருது, மற்றது எல்லாமே அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எப்படி நினைக்கிறது, பாபாவை எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. பாபாவை கண்ணால் பார்க்கவே முடியலையே, பார்க்காத ஒரு பொருளை எப்படி நினைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். உங்களை நீங்கள் ஆத்மான்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுவும் தெரியும் இல்லையா, நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தை. வாயில சிவசிவான்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாபாவை நினைக்கிறதுக்கு வாய் பேச்சே தேவையில்லை. சிவசிவா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, பாபா பாபா அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளுக்குள்ளே தெரியுமில்ல உங்களுக்கு, நான் ஆத்மா அப்படின்னு. மனிதர்கள் அமைதி கேட்குறாங்க. அமைதி சாகரன், அமைதி கடல் ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான்.
கட்டாயம் நமக்கு அமைதியை ஆஸ்தியாக தராரு. இப்போ பாபா புரிய வைக்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கள், அமைதி ஆயிடுவீங்க. ஒவ்வொரு பிறவியினுடைய ஜென்மத்தினுடைய விகர்மங்கள் எல்லாம் விநாசமாகும் என்ன நினைச்சீங்கன்னா அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. வேற எந்த விஷயமும் கிடையாது. பாபா இவ்வளோ பெரிய சிவலிங்கம் ரொம்ப பெருசா பண்றாங்க இல்லையா, அவ்வளோ பெருசொன்னு நான் கிடையாது. ஆத்மாவை எவ்வளவு சின்னதா இருக்கு, அதே போல பாபாவும் சின்னதா தான் இருக்காரு. எல்லாருமே நினைக்கிறாங்க, ஹே பகவான், ஓ காட் அப்படின்னு பாபாவை பக்தர்கள் நினைக்கிறாங்க. யார் இப்படி சொல்றாங்க? ஓ காட் அப்படின்னு சொல்றது யாரு? ஹே பகவான் அப்படின்னு சொல்றது யாரு? ஆத்மா தான் சொல்லுது. தன்னுடைய தந்தையை நினைவு செய்யுது. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, மன்மனா பவா. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, அந்தர்முகியாக இருங்க. இதெல்லாம் நீங்க கண்ணால பாக்குறீங்களோ இதெல்லாம் அழியக்கூடியது. பாக்கி ஆத்மா அமைதியாக இருக்கும். ஆத்மாக்கு சாந்தி தாமம் போக வேண்டியதா இருக்கு. ஏதாவது உடலை விட்டுட்டாங்கன்னா டெட் சைலன்ஸ் இல்லையா, அங்க அமைதி தானே இருக்குது. ஆத்மா இல்லைன்னா பேச முடியாது. இது வரைக்கும் ஆத்மா தூய்மையாகல, அது வரைக்கும் சாந்தி தாமத்துக்கு போக முடியாது. ரிஷி முனிகர் எல்லாம் சொல்றது என்னன்னா, அமைதி எப்படி கிடைக்கும், எங்க கிடைக்கும்? பாபா மிக சகஜமான யுக்தியை புரிய வைக்கிறாரு. ஆனா குழந்தைங்களும் அமைதியா இருக்கிறதே இல்லைங்கிறாங்க. நிறைய குழந்தைகள்ல நிறைய பேர் அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. பாபாக்கு தெரியும், வீட்டுல இருங்க, ஆனா முழுக்க முழுக்க அமைதியாக இருக்கணுங்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பில்குல் சாந்திரனாகே, முழுக்க முழுக்க நீங்க அமைதியாக இருக்கணும். சென்டர்ல நீங்க எவ்வளோ நேரம் வருவீங்க? 24 ஹவர்ஸ்ல சென்டர்ல எவ்வளோ நேரம் வரும்? கொஞ்ச நேரம் தான் நம்ம சென்டர்ல வரோம். உள்ள வந்ததே அமைதியாக பாபாவை நினைவு செய்யணுமா? அதுவும் இல்லைங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்காக வரீங்க, உள்ள அமைதியாக இருந்து பாபா நினைக்கணும் இல்லையா, ஆனா அதுவும் இல்லை. அங்கேயே என்ன பண்றாங்க? பேசுறாங்க இல்லையா? முழு நாள் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது. சென்டர்ல வந்தா கூட அப்பேற்பட்டவங்களுக்கு அமைதியா இருக்க முடியறதே இல்லை. சென்டர்ல வந்தாலும் ஒருத்தர் பேசிட்டே தான் இருப்பாங்க. பாபா ரூம்ல பேசுவாங்க, கிளாஸ் ரூம்ல பேசுவாங்க, வெளியில போனா பேசுவாங்க. ஆனா எங்கேயாவது அமைதியா பாபா நினைக்கணும்னு தோண மாட்டேங்குது அவங்களுக்கு. பரிவாரம் தானே, நம்ம பார்க்கும்போது பேசணும் இல்லையா? ஆனா பாபா பேச வேண்டான்னு சொல்லல. சென்டர்லையாவது நீங்க அமைதியினுடைய அந்த அனுபவத்தை செய்யுங்கிறாரு பாபா. சிலருக்கு உடல் மீது அன்பு, அப்போ ஒரு பொழுது உடல் மீது அன்பு இருக்கிறவங்களுக்கு அமைதி கிடைக்காது. அவங்களுடைய நினைவு வந்துகிட்டே இருக்கும். பாபா புரிய வைக்கிறாரு, மனிதர்களுக்குள்ள பஞ்சவிகாரங்கள் இருக்கு. மனிதனுக்குள்ள பஞ்சவிகாரங்கள் இருக்கு சொல்றாங்க இல்லையா? இவங்களுக்குள்ள பூதம் ஏறி இருக்கு அப்படின்னு. இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாக மாத்தினது. எந்த பூதம்? காமா, குரோத, லோப, மோக, அகங்காரம். இந்த பஞ்சவிகாரங்கள் தான் உங்களை ஏழையாக மாத்தியது. பாபா சொல்றாங்க, உலகத்துல சிலருக்குள்ள ஈவில் சோல் ஏறும் இல்லையா? பூதம் ஏறுது, பேய் பிசாசு பிடிக்குது இல்லையா? அது ஒண்ணுதான் ஏறும், ஒண்ணுதான் பிடிக்குது அவங்களுக்கு. பாபா சொல்றாங்க, இங்க 5 பூதம் ஏறுதா உள்ளுக்குள்ள. புரியுதுங்களா? இந்த பூதங்களை விரட்டணுங்கிறாங்க. அதை விரட்டுறதுக்காக தான் கடவுளையே கூப்பிடுறது. பாபா வாங்க, எங்களுக்கு அமைதியை கொடுங்க, இந்த பூதங்களை எல்லாம் எப்படி விரட்டுறது அதுக்கான யுக்தியை சொல்லித்தாங்க அப்படின்னு. இந்த பூதங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இது ராவண ராஜ்யம். மிகப்பெரிய பூதம் எதுன்னு சொன்னாரு பாபா? மிகப்பெரிய பூதம் எது? காமம், குரோதம். பாபா இந்த பூதங்களை எல்லாம் எப்படி விரட்டணும் பாபா சொல்றாங்க, பகாத்தேஹே. இப்போ பாபா இந்த பூதங்களை எல்லாம் விரட்டுறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? பாபாவிடம் நம்ம மிலனம் பண்ணணும். அதாவது பாபாவை நாம் சந்திக்கணுங்கிறாங்க. பூதம், பேய், பிசாசு எல்லாம் ஓட்ட வைக்கிறாரு.
பாபா என்ன சொல்கிறாங்க, அதனால எதுவுமே கிடைக்கிறது இல்லை. எதனால் உலகத்தில் பேய் ஓட்டுறவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை, ஆத்மாக்கு எதுவுமே பிராப்தி இல்லைல்ல. அதுதான் பாபா சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு தெரியும் பாபா வராரு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பூதங்களை விரட்டுவதற்காக. இப்போ முழு உலகத்துல எல்லாருக்குள்ளேயுமே பூதம் பிரவேசனம் ஆயிருக்கு. தேவர்களை ஒரு பொழுது தேவர்களுக்குள்ள பூதம் வராது. தேக அபிமானம் பாபா சொல்றாங்க என்ன, தேவதர்களுக்கு எந்த பூதமே இருக்காது. அவங்களுக்கு தேக அபிமானம் இருக்காது, காமம் இருக்காது, குரோதம் இருக்காது, அப்புறம் பேராசை இருக்காது, பற்றும் இருக்காது. இந்த எதுவுமே இருக்காதுங்கிறாங்க. பாபா சொல்றாங்க பேராசைங்கிற பூதம் கூட கம்மி கிடையாது, அது கூட கம்முன்னு இருக்காது. பார்த்தாங்கன்னா ஆசை வருது, முட்டை வேக வச்சா முட்டை சாப்பிடலாமான்னு தோணும், முட்டை ரோஸ்ட் பண்ண சாப்பிட்லாமா, பேராசை. நம்ம சாப்பிடக்கூடாத மேட்ரு அது. ஆனால் வேக வச்சுருந்தாங்கன்னா எடுத்து சாப்பிட்லாமா, அதில் ஏதாவது பொருள் பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பிட்லாமா, சாண்ட்விச் பண்ணுறாங்க, எதேதோ பண்ணுறாங்க, அதை சாப்பிட்லாமான்னு தோணுது. அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும். பாபா சொல்கிறாங்க நிறைய பேருக்குள்ளே இந்த மாதிரியான பூதங்கள் இருக்குது. அவங்க மனசாட்சியை தொட்டு அவங்களே கேளுங்க, எனக்குள்ள காமம் என்ற பூதம் இருக்கா, கோபம் அப்படிங்கிற பூதம் இருக்கா? இந்த பூதங்களை விரட்டுவதற்காக எவ்வளவு தலை உடைக்க வேண்டியதாக இருக்கு. தேக அபிமானத்தில் வரும் பொழுதுதான் மனசுல என்ன எண்ணங்கள் வருதுங்கிறார் பாபா. பாபா வெளிப்படையா சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. பாபா குழந்தைங்கிட்ட தானே சொல்றாங்க, அப்ப பாபா ஓப்பனா சொல்லல. பாபா சொல்றாங்க தேக அபிமானத்துல வரும் பொழுதுதான் கட்டி பிடிக்கணும், இல்ல அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற மோசமான எண்ணங்கள் எல்லாம் தேக அபிமானம் வரும் பொழுது வருது. அப்போ என்ன ஆகும், சம்பாதிச்சதெல்லாம் தரமட்டமாக போயிடுச்சு. இதுதான் கோபப்படுறவங்க கதியும் இதே தான். கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்பா குழந்தைங்களையே கொன்னுடுறாங்க. மீன்ஸு கோபத்தில் ஜோராக அடிக்கும் பொழுது படாத இடத்துல படும் பொழுது அந்த ஆத்மா போயிடுது. பாருங்க, குழந்தைங்க அப்பாவையும் கொன்னுடுறாங்க, அப்புறம் கணவன் மனைவியை கொன்னுடுறாங்க, மனைவி கணவனையும் கொல்றாங்க. அப்புறம் ஜெயிலில் போய் பாருங்க நீங்கள் எந்த மாதிரியான கேஸுகள் எல்லாம் அங்கே இருக்குது. ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு நிமிஷம் என் புத்தி மட்டாயிடுச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். அந்த ஒரு நிமிஷம் புத்தி இவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளாக்கியிருக்கு அவங்கள. இந்த பூதங்கள் பிரவேசிச்சதுனால தான் பாரதத்தினுடைய கதியே இவ்வளவு மோசமாச்சு. பாரதம் என்ன இருந்துச்சா, பெரிய தங்க குடமா இருந்தது, அதுக்குள்ள வைரம் வைடூரியம் செமந்தகம் இந்த மாதிரி நிறைய முத்துக்கள் வைரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருந்தது. இப்போ அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. கோபத்தால பாபா என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, கோபம் இருக்கிற வீட்டுல தண்ணி கூட காஞ்சு போயிடுங்கிறாங்க. இப்போ பாரதத்தினுடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிருக்கு. இதுவும் யாருக்கும் தெரியறதில்லைங்கிறாரு. பாபா வருதே இந்த பூதங்களை எல்லாம் விரட்டுவதற்காக. மனிதர்களுக்கு இது முடியாது. இந்த 5 பூதங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அறக்கல்பம் இது நமக்குள்ள பிரவேசமாயிருந்தது. இந்த சமயத்தில் பாருங்க, இந்த பஞ்ச விகாரம் வெளியில சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமாயிருக்கு. சிலரெல்லாம் பவித்திரமாக நான் தூய்மையாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தூய்மையாக இருக்காங்க, ஆனால் பிறவி எப்படி கிடைச்சது, விகாரத்தில் தானே பிறவி கிடைச்சது. அப்போ அதுவும் பூதம் தானே. 5 பூதங்கள் பாரதத்தை ஏழ்மையில் கொண்டு போய் விட்டாச்சு. ட்ராமா பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு. இதெல்லாம் பாபா உட்காந்து புரிய வைக்கிறாரு. பாரதம் ஏழை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதனால் வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. பாரதத்துக்காக தான் பாபா, பாரத நாட்டுக்காக தான் பாபா புரிய வைக்கிறாரு. குழந்தைங்களே, இந்த படிப்பால் நீங்கள் எவ்வளவு பெரிய பைசா தனம் பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பால்
நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக மாறுறீங்கன்னு தெரியுமா? செழிப்பாக நீங்கள் மாற போகிறீங்க. இந்த படிப்பு அவினாஷியான படிப்பு, ஒரு பொழுதும் பாபா என்ன சொல்கிறாங்க, அழியாது. அழியாத படிப்பு, அழியாத அப்பா படிக்க வைக்கிறாரு. பக்தியில் பாருங்க எவ்வளவு பொருட்கள் தேவைன்னு பாருங்க. சின்ன வயசுல பிரம்மா பாபா கீதா வாசிச்சுட்டு இருந்தாரு. நாராயணனே பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாம தான் இதெல்லாம் பண்ணாரு. நான் ஆத்துமா, இவர் என்னுடைய அப்பா, இதெல்லாம் தெரியாது. அதனால தான் கூப்பிடுறாங்க, அதனால தான் கேட்குறாங்க, எப்படி தான் அப்பாவே நினைவு செய்யறது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தானே பக்தி மார்க்கத்தில் நினச்சிட்டு வந்தீங்க, பகவானே வாங்க, எங்களை இதில் நல்ல விடுதலை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறுங்க. வழிகாட்டி எங்கத்துக்கான வழிகாட்டி? முக்தி, ஜீவன் முக்திக்கான வழிகாட்டி. பாபா இந்த பழைய உடல் மீது, பிரம்ம பாபா தன்னுடைய பழைய உடல் மீது பாபாவுக்கு பிடிக்கிறது இல்லை. அது பாபாவுக்கு பழைய உடல் மீது அவ்வளவு ஒரு அன்பு, பற்று, பாசம் எதுவுமே கிடையாது. இந்த நேரத்தில் எல்லா ஆத்மாக்களும் கருப்பாக இருக்கு. எப்படி ஆத்மாவே வெள்ளையா மாத்துறது? கருப்பு ஆத்மா அப்படின்பொழுது உடலும் அப்படித்தான் கிடைக்கும். சொல்றாங்க, வேணா பார்க்கறதுக்கு வெள்ளையா இருப்பாங்க. அவங்க தோல் இருக்கு இல்லையா, உடல்ல அந்த தோல் வெள்ளையா இருக்கும். பார்க்கறதுக்கு அவங்க வெள்ளையா இருப்பாங்க. ஆனா ஆத்மா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? கருப்பா தானே இருக்குது. பாபா சொல்றாங்க, சிலர் நல்ல வெள்ளையா அழகான உடம்பு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெருமிதம் தெரியுமா? வெள்ளையா இருக்கேன்னு, அழகா இருக்கேன்னு ரொம்ப அவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. இனி அவளை சொல்லுவாங்க, நான் வெள்ளையா இருக்கிறதுனால என் நெத்தியில சந்தனம் வச்சா தெரியவே தெரியாது, அவ்வளோ ஒரு பெருமை அவங்க வெள்ளையா இருக்காங்க அப்படின்ட்டு. மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, அந்த வெள்ளையான உடம்புக்குள்ள கருப்பான ஆத்மா தான் இருக்குது. தோல் தான் வெள்ளை, பார்க்கறதுக்கு தான் வெள்ளை, ஆனால் உள்ளுக்குள்ள ஆத்மா எப்படி இருக்கு? கருப்பாக தான் இருக்கு. அதனால தான் நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாபா படைப்பவர், பாபா படைப்பவர். ஆனா யாருக்கு படைப்பை பத்தி தெரியாதோ அவங்க யாரு? நாஸ்திகர்கள். யாருக்கு படைப்பை பத்தி தெரியுது, படைப்பவரை பற்றி தெரியுதோ அவங்க ஆஸ்திகர்கள். பாபா எவ்வளவு அழகாக உட்கார்ந்து குழந்தைங்களே உங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசை கேளுங்க. எனக்குள்ள எந்த அளவுக்கு நான் தூய்மையாக சுத்தமாக இருக்கேன்னு பாருங்க. நான் எந்த அளவுக்கு தன்னை ஒரு ஆத்மான்னு உணர்ந்து தன் தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யறேன். நினைவனுடைய பலத்தால ராவணன் மீது நீங்க வெற்றி அடையணும். இங்கே உடல் பலம் அல்ல, புரிஞ்சுட்டீங்க இல்லையா? உடல் பலம் அல்ல, பண பலம் அல்ல. இங்க எந்த பலம்? ஆத்ம பலம் தான் இங்கே மெயினா இருக்குது. உடல் பலம் விஷயம் இல்லை இங்க. இந்த நேரத்துல பாபா சொல்றாங்க, வெளிப்படையாக எல்லா பலமும் இருக்கக்கூடியது அமெரிக்கா தான். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய பொருட்கள் இருக்கு. எதுக்கு யுத்தம் செய்யணும் அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்குது? அந்த அணு பாம்பு கூட இருக்குது. பாம்பு கூட தயாரா வச்சிருக்காங்க அவங்க. இதெல்லாம் எதுக்காக? லௌகீகமான எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக. அவங்க புத்தியில என்ன இருக்கு? வெற்றி அடையணும். உங்க புத்தியில என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆன்மீக சக்தி இருக்கு. நீங்க ராவணன் மீது வெற்றி அடையறீங்க. அப்படி நீங்க விஸ்வத்துக்கே எஜமானன் ஆயிடுறீங்க. விஸ்வத்துக்கு எஜமானன் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்க மீது யாருமே உங்ககிட்ட யுத்தம் பண்ண வர மாட்டாங்க. யாருமே உங்களை கீழே தள்ளி அவங்க மேல சீட்ல உட்கார மாட்டாங்க. அரை கல்பம், ஒரு ஜென்மம் இல்லை, அரை கல்பம் உங்க கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ராஜ்யத்தை யாருமே யுத்தம் செய்து எடுத்துட்டு போக முடியாது. வேற யாருக்குமே பாபா கிட்ட இருந்த ஆஸ்தி கிடைக்கிறது இல்லை. நீங்க என்னவாக மாறுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாபா கிட்ட வரீங்க, ஞானம் கேட்குறீங்க, சேவை பண்றீங்க, பாபாவுடைய சமீபத்துல வரீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பாபாக்கு ரொம்ப அன்பு இருக்கு.
பாபாவை மிக அன்பாக நினைவு செய்யுங்க. புத்தியில சுதர்ஷன சக்கரத்தை சுத்துங்க. உலகத்தில் இருக்கவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சுயதர்சன சக்கரம் விஷ்ணு கையில கொடுத்தாங்க, அவர் அசுரர்கள் தலையை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க அப்படின்னு. ஆனா ஞான மார்க்கத்துல ஹிம்சையினுடைய விஷயமே கிடையாது. ஆகையால இனிமேலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைங்களே, நீங்க என்னவாக இருந்தீங்க, உங்க நிலைமையை நீங்களே பாருங்க. நீங்க எவ்வளவுதான் பக்தி செய்திருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூதங்களை உங்களால விரட்ட முடியலையே. இப்ப அந்தர்முகியாக இருந்து பாருங்க, எனக்குள்ள ஏதாவது பூதம் இருக்கா? பாபா பாருங்க எவ்வளவோ தெளிவா சொல்றாரு. எங்கேயாவது உங்க மனசு ஏதாவது ஒரு கவர்ச்சியில போயிடுச்சு, உங்க மனசு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பாபா சொல்றாங்க என்ன, அந்த மனசு போயிடுச்சு, அந்த ஒரு கவர்ச்சியில வந்துட்டாங்க, அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவ்வளவு நாள் சம்பாதிச்ச சம்பாத்தியம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, தரமட்டமா போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறமே அவங்க முகத்தை பார்க்க கூட பாபாவுக்கு பிடிக்காத, அவங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்க தொடக்கூடாதவங்களா மாறிட்டாங்க. அன்டச், தொடக்கூடாது அவங்களே அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா அவங்க சுத்தமே கிடையாது. உள்ளுக்குள்ள அவங்களுடைய மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கும், ஆமா நான் அன்டச்சபிள் ஆயிட்டேனே அப்படின்னு. பாபா சொல்றாங்க, இந்த உடலை எல்லாம் மறக்கணும், தன்னை ஒரு ஆத்மான்னு உணரணும். இந்த நிலைமையில வந்தாதான் நீங்க தேவதையாக மாற முடியும். அதனாலதான் கோயில கூட பாருங்க, கேரளாவில் நிறைய கோயிலை நம்ம டச் பண்ணக்கூடாது. கோயிலில் பூசாரி கூட நமக்கு பிரசாதம் இப்படி தூக்கி தான் போடுவாங்க, டச் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக பூஜை நடக்குது. அதனால் அந்த பூஜாரி மட்டும்தான் அந்த விக்கிரகத்தை தொடணும், அந்த மூர்த்தியை தொடணும். பூஜாரி வர்றாங்க அப்படின்னாலே எல்லாருமே விலகி விலகி போகணும், தொடக்கூடாது. அவ்வளோ ஒரு அந்த உடம்புக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி அந்த சென்னை கோர்ட்டில் ஜட்ஜு வரும்பொழுது அந்த தண்டை கையில் வச்சு உசுன்னு சொல்லி எல்லாரையும் மாறுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சங்கராச்சாரம் வரும்பொழுது கூட தண்ணியை தெளித்து அப்படியே போவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் தேவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகள் கூட யாரையுமே டச் பண்ண மாட்டாங்க, தேவர்களை கூட யாரும் டச் பண்ண விட மாட்டாங்க. அது எங்கத்த சம்ஸ்காரம், சங்கம யுகத்தில் தான். ஆனால் மனசில் ஆசை வருது, பார்த்தோன்னா இப்போ அவங்க அழகாக இருக்காங்களே, திறமையாக இருக்காங்களே, உடனே அவங்கள தொடணும்னு தோணும், உடனே அவங்கள கட்டி பிடிக்கணும்னு தோணிச்சு, செஞ்சிட்டீங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவ்வளோ நாள் சம்பாதிச்சதெல்லாம் முடிஞ்சாச்சு. உங்களுக்குள்ள ஒரு பூதமே இருக்கக்கூடாது, புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள். நிறைய பேர்கிட்ட கோபம் இருக்குதா, திட்டாமல் அவங்களால இருக்க முடியாதா, திட்டாங்க அங்கே பிரச்சனையை ஆரம்பிச்சாச்சு. கோபம் ரொம்ப மோசங்கிறாரு பாபா. இந்த பூதங்களை எல்லாம் துரத்தி விட்டு நீங்கள் கிளியராக இருங்கிறாரு பாபா. இந்த உடம்பு கூட உங்களுக்கு நினைவில் வரக்கூடாது, அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஜெயிக்கிறவங்க 8 பேர் தான், அதுதான் அஷ்டரத்னங்கள். உங்களுக்கு ஞான ரத்னங்கள் கிடைக்குது, எதுக்காக, நீங்க ரத்னமா மாறணும். பாரதத்துல 33 கோடி தேவர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 33 கோடி தேவர்கள்ல 8 பேர் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சவங்க, பாஸ் வித் ஆனர், மரியாதைக்குரிய அந்த வெற்றி அடைஞ்சவங்க அவங்க மட்டும்தான், 8 பேர் தான். அவங்களுக்கு தான் என்ன கிடைக்குது, ப்ரைஸ் கிடைக்குது. எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியும். லட்சியம் மிக உயர்ந்தது, சக்தி வாய்ந்தது. ஞான மார்க்கத்தில் இருக்க இருக்க சிலர் விழுந்துடுறாங்க. ஏன் விழுந்துடுறாங்க, அவங்களுக்குள்ள பூதம் பிரவேசம் ஆயிருக்கு. சத்தியுகத்திலே திரேதாயுகத்திலே விகாரத்தினுடைய விஷயமே இல்லை. குழந்தைங்களே, உங்களுடைய புத்தியில
முழு நாடகத்தினுடைய சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் உங்கள் புத்தியில். உங்களுக்கு தெரியும் 5000 வருஷத்தில் எவ்வளவு மாதம், எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு செகண்டு கணக்கெடுக்கணும்னா எடுக்க முடியும். அப்புறம் இந்த கல்பமரம் இருக்குது, அதிலே எழுதணும் கல்பத்திற்கு முன்னே, இத்தனை வருஷத்துக்கு முன்னே, இவ்வளவு நாளுக்கு முன்னே, இவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னே, இவ்வளவு செகண்டுக்கு முன்னே. மனிதர்கள் சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க அக்யூரேட்டாக இருக்குது. 84 பிறவியினுடைய கணக்கை சொல்கிறாங்க. கல்பத்தினுடைய ஆயுசு ஏன் சொல்ல முடியாது? குழந்தைங்களே, முக்கிய விஷயம் பாபா சொல்கிறாங்க, எப்படியாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூதத்தை விரட்டிடுங்க. இந்த பூதம்தான் உங்களை சத்தியநாசம் பண்ணியிருக்கு. அப்படின்னா இந்த பூதம்தான் உங்களுடைய புத்தியே கெடுத்தது. பூதம்தான். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் பூதம் கட்டாயம் இருக்குது. ஏன் எல்லாருக்குள்ள பூதம் கட்டாயம் இருக்குன்னு பாபா அடித்து சொல்கிறாரு, ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஏன்னா பிறவி எடுத்ததே பிரஷ்டாச்சாரத்தால் தான் பிறவி எடுத்திருக்காங்க. பிரஷ்டாச்சாரம் அப்படிங்கிற அந்த விஷத்துக்குள்ளே இருந்து தான் பிறவியே வந்திருக்கு. சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் பிரஷ்டாச்சாரமே கிடையாது, ராவணனே கிடையாது. ராவணன் யாரு, ராவணன் என்ன, இது கூட உலகத்தில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ராவணனை ஜெயிக்கிறீங்க, அப்புறம் இந்த ராவணன் இருக்கவே மாட்டான். இப்போ நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுங்க, பாபா வந்திருக்கிறாரு, கட்டாயம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கணும் இல்லையா? நீங்கள் எவ்வளவு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு தடவை தேவதையாக மாறியிருக்கீங்க, எவ்வளவு தடவை நீங்கள் அசுரனாக மாறியிருக்கீங்க, இதெல்லாம் யாராலையுமே கணக்கெடுக்க முடியாது. எண்ணினாலும் தீராத தடவை நம்ம ஆயிருக்கோம். சரி குழந்தைங்களே, அமைதியாக இருங்க, ஒரு பொழுதும் கோபப்படாதீங்க. சரி குழந்தைங்களே, அமைதியாக இருங்க, ஒரு பொழுதும் கோபப்படாதீங்க. பாபா என்ன படிப்பினை கொடுக்குறாரோ அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாங்க. अच्छा मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நம்ம என்ன சொல்கிறோம்? हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते, याद प्यार, गुड मॉर्निंग बाबा, शुक्रिया बाबा. தாரணைக்கான பாயிண்ட், அவரவர்களிடம் கேளுங்கள், எனக்குள்ள ஏதாவது பூதம் இருக்குதா? கண்ணு கிரிமினல் ஆகிறது இல்லையே, சத்தமாக பேசி அசாந்தியை நான் பரப்பக்கூடிய சம்ஸ்காரம் எனக்குள்ள இல்லை தானே? பேராசை பற்று என்ற விகாரம் என்னுடைய மனதை தொல்லப்படுத்துதான் பாருங்க. எந்த தேகதாரியின் மீதும் உங்களுடைய மனதை வைக்காதீங்க. உடல் சகிதம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மறந்து நினைவு யாத்திரையில் சுயத்துக்குள்ள அவரவர்களுக்குள்ள ஆன்மீக சக்தியை நிரப்பணும். தேகம், தேக சம்பந்தம், அது சம்பந்தப்பட்ட எல்லாமே மறந்து தன்னை ஒரு ஆத்மான்னு நினைச்சு நீங்கள் நினைவு யாத்திரையில் உட்காருங்க. பலம் நிறைக்கணும், சக்தி நிறைக்கணும். ஒரு தடவை இந்த பூதத்தை விரட்டிட்டீங்க அப்படின்னா அரை கல்பத்துக்கு இந்த பூதங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். வரதானம், ஈஸ்வரிய நியமத்தை புரிஞ்சு விதிப்படி சித்தி அடையக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷனினுடைய அதிகாரி ஆகுங்க. ஒரு அடி தைரியத்தினுடைய அடி 10 மடங்கு, பல மடங்கு உதவி. ட்ராமாவில் இந்த ஒரு சிஸ்டம் இருக்கவே இருக்கு. இந்த ஒரு சிஸ்டம் நடைமுறை வாழ்க்கையில் வரல அப்படின்னா விஸ்வராஜாவை எப்படி ஆகிறது? நம்பர் 1 ஆகணும்னா இதுதான் நமக்கு நம்பர் 1 மாற்றக்கூடியது. எது? தைரியமாக ஒரு அடி எடுத்து வையுங்க, பல மடங்கு உதவி பாபாவுடையது கிடைக்கும். இனி யாரு எந்த அளவுக்கு தைரியம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. தான் பாபா சொல்றாங்க இல்லையா, ஹிம்மத்தே பச்சே
மதத்தே குதான்னு சொல்கிறாங்க. இதுதான் அது. சரண்டர் ஆகட்டும், குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்களும் ஆகட்டும், அதிகாரம் எல்லாருக்குமே சமமாக தான் பாபா கொடுக்குறாரு, ஒரே போல தான் கொடுக்குறாரு. அதனால விதிப்படி செய்தாதால் சித்தி கிடைக்கும். குறுக்கு வழியில் போனால் சித்தி கிடைக்காது. இந்த ஈஸ்வரிய நியமத்தை புரிஞ்சு அந்த ஒரு சோம்பேறித்தனம் என்ற விளையாட்டை சமாப்தமாக்குங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வரக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லோகன்: சங்கல்பம் எண்ணத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணணுமா, சுருக்கணுமா. 10 நினச்சிட்டு ஒரு வேலை செய்யக்கூடாது. ஒன்று நினச்சிட்டு 10 வேலை செய்யணும். நம்ம ஒன்றே நினைக்கணும், வேலை 10 செய்யணும். இது 10 தடவை நினச்சிட்டு ஒரு வேலை செஞ்சால் எவ்வளவு தாட் வீணாக போச்சுன்னு பாருங்கள். அதனால் சங்கல்பத்தை கூட நீங்கள் குறைவான சங்கல்பம் தான் உங்கள் மனசில் வரணும். அந்த மற்ற நேரத்தில் என்ன பண்ணணும், மனசா சேவை பண்ணலாம், சகாஷ் கொடுக்கலாம், ஞானம் மனனம் பண்ணலாம், முரளி எடுத்து படிக்கலாம். அதனால் சங்கல்பத்தினுடைய கஜனாவை கூட நீங்கள் மிச்சம் பிடிங்க. அந்த எக்கனாமியினுடைய அவதாரமாக மாறுங்க. ஓம் சாந்தி.